இன்றைய ஆன்மீக தகவல். சாதாரணமாக நாம் நம்முடைய சனாதன தர்மத்திலே பசுவிற்கு, அதாவது கோமாதாவுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவமும் இடமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 33 கோடி தேவர்களும் வாசம் செய்கின்ற ஒரு ஜீவன் என்றால் அது கோமாதா என்கின்ற பசு. எங்கெல்லாம் பசுக்கள் ரட்சிக்கப்படுகின்றதோ, அங்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் என்பது ஐதீகம். நாம் பொதுவாக வீட்டிலே கிரகப்பிரவேசம் செய்யும் போது இல்லத்திலே முதலிலே பசுவை அழைத்து செல்கிறது வழக்கமாக இருக்கின்ற ஒரு ஐதீகம். வீடு கிரகப்பிரவேசம் செய்யும் போது முதலிலே பசுவை இல்லத்துக்கு அழைத்து அதற்கான பூஜைகளை செய்து அதன் பிறகுதான் மற்ற வேலைகளை நாம் செய்வோம். புதிய வீடு கட்டி குடியேறும் போது அந்த வீட்டிலே முதலாக பசுவை அதனுடைய கன்றோடு அழைத்து வருவது என்பது மகாலட்சுமியை நம்முடைய இல்லத்துக்கு அழைப்பது போன்று. புது வீட்டிற்குள் வருகின்ற பசு அங்கே நாம் கொடுக்கின்ற புற்களை தின்று கோமியத்தை இட வேண்டும். அந்த கோமியத்திலே மஞ்சள் பொடி கலந்து புதுமனையிலே உள்ளும் புறமும் எங்கும் தெளிக்க வேண்டும். இந்த கோமியம் என்பது மருத்துவ குணங்கள் கொண்டது. புதிதாக நாம் குடியேறுகின்றோம் இல்லத்திலே, அங்கே இருக்கின்ற எதிர்மறை சக்திகளும் மற்ற விஷயங்களும் அங்கிருந்து சென்றுவிட வேண்டும், விலகிவிட வேண்டும், நம்முடைய வாழ்வானது நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதனை செய்கின்றோம். நோய் நொடியின்றி நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டது பசுவினுடைய அந்த சிறுநீர். ஆகவே அதனை எங்கும் தெளித்து நம்மை நாம் சுத்தப்படுத்திக் கொள்கின்றோம். நாம் செய்கின்ற எல்லா காரியங்களுக்குமே ஒரு அருமையான உதாரணம் இருக்கின்றது. சனாதன தர்மத்திலே எந்த ஒரு விஷயமும் வேலை இல்லாமல் சும்மா செய்யவில்லை. ஆகவே இந்த பசுவையும் கன்றையும் இல்லத்துக்குள்ளே அழைத்து கோமாதா பூஜை செய்து புதுமனையிலே லக்ஷ்மி தேவியை எழுந்தருளச் செய்வது, நாம் வசிப்பதற்கு, நாம் வாழ்வதற்கு பணம் மிக முக்கியம். ஆகவே பணத்தை தருகின்ற மகாலட்சுமியை இல்லத்துக்குள்ள அழைப்பதுதான் இந்த கோமாதா பூஜையினுடைய தாற்பயம். இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கின்றது. அப்படி இந்த இறைவனுக்கு பாலபிஷேகம் செய்யும் போது நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும், தயிர் அபிஷேகம் செய்யும் போது நல்ல ஒரு புத்திர பாக்கியத்தையும், நெய்யாலே அபிஷேகம் செய்யும் போது அது நமக்கு மோட்சத்தையும், பஞ்சகவியத்தால் அபிஷேகம் செய்யும் போது அது நம்முடைய ஆன்ம வளர்ச்சியையும் தருகின்றது. ஆகவே அபிஷேகங்கள் ஆகட்டும், இந்த கோபூஜை ஆகட்டும், இவையெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தாற்பயங்களை கொண்டது. சிவபெருமானுக்கு சாதாரணமாக பஞ்சகவியத்தால் அபிஷேகம் செய்வோம். பசுவும் அதன் வழி வரும் பொருட்களும் நம்முடைய கலாச்சாரத்திலே நமக்கெல்லாம் புனிதமானதாக கருதப்படுகின்றது. எவன் ஒருவன் தன்னுடைய இல்லத்திலே கோமாதாவை ரட்சிக்கின்றானோ அவனுடைய குலம் தழைக்கும். யாருக்கேனும் திருமணமாகி ஆண்டுகள் பல கடந்தும் குழந்தை பிராப்தி இல்லை என்றால் அவர்கள் கோபூஜை செய்தால் அவர்களுக்கு நிச்சயமாக அடுத்த வருடத்துக்குள்ளாக குழந்தை பிராப்தம் கிடைக்கும். அதேபோல் வீடு கட்ட துவங்கிவிட்டோம், ஏதோ ஒரு காரணத்தினாலே வீடு பாதியிலே நின்றிருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது என்ன செய்ய வேண்டும்? பசுவினுடைய கோமியத்தை பிடித்து வந்து அந்த இல்லத்திலே காம்பவுண்ட் சுவர் இருக்கின்றதா, வீட்டுக்கு உள்ளே அல்ல, வெளியிலே, வீட்டின் வெளிப்புறத்திலே முழுவதும் அந்த கோமியத்தை தெளித்து பசுவிற்கு கீரை வாங்கி கொடுத்து, புல் வாங்கி கொடுத்து, கோமாதா இந்த வீடு பாதியிலேயே நிற்கின்றது, விரைவிலே கிரகப்பிரவேசம் செய்வதற்கு கருணை புரிவாயாக என்று பிரார்த்தித்து கொண்டால்
நிச்சயமாக விரைவிலே எந்த காரணத்துக்காக வீடு நின்றிருக்கின்றதோ, பணம் கிடைக்காமல் இருக்கலாம், ஏதேனும் அப்ரூவல் வராமல் இருக்கலாம், இப்படி ஏதேனும் ஒரு காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்கள் விலகி விரைவிலே அந்த வீடு முழுமையாக கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் செய்யப்படும். ஆக இந்த கோமாதா பூஜை என்பது மிக மிக முக்கியமானது. ஆலயங்களிலே கூட கருவறை கதவுகளை காலையிலே திறக்கும் போது முக்கியமான தொண்டு தொட்டு இருக்கின்ற பழங்காலத்து ஆலயங்களிலே பசுவை முதலிலே பார்க்க செய்து அதன் பிறகுதான் மக்கள் இறைவனை வழிபடுவார்கள். ஆகவே பசுவிற்கு நம்முடைய சனாதன தர்மமானது இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கின்றது. தன்னை முழுமையாக அடுத்தவர்களுக்காக அர்ப்பணிப்பது பசு. ஆகவே பசுவை போல் நாம் வாழ வேண்டும். நம்மால் பிறருக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும், நம்மால் பலர் நன்றாக வாழ வேண்டும். இந்த எண்ணத்தை நம் மனத்துக்குள் வளர்ப்பதுதான் இந்த கோபூஜை என்பது. ஆகவே கோ சம்ரக்ஷணம் செய்து பசுவை நன்றாக பராமரித்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தினோமானால் நம்முடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.